என்ன லாயர் இன்னும் வர காணோம்? ஏன் வீரா, ஆ? நீ இப்ப பாத்துருக்கிற வக்கீல் நல்ல வக்கீல் தானே? நல்லபடியா வாதாடி நம்ம மாறன வெளியே கொண்டு வந்துருவார்ல? இவர் சிட்டிலே ரொம்ப முக்கியமான லாயர்மா. அவர்தான் ரொம்ப கான்பிடென்ட்டா என்கிட்ட சொன்னாரு. கண்டிப்பா அவரு ஜெயிச்சிருவாருமா. என்னம்மா இன்னும் லாயர் வரலையா? வந்துருவாரு மாமா, வந்துருவாரு. 9 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு சொன்னியம்மா. மணி 9:30. அவருக்கு போனை போடுமா. சரிங்க மாமா. என்னாச்சுமா? இல்ல வலிமா, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாரோ என்னமோ. இருக்கலாம். நீங்க எந்த லாயரை கூப்பிட்டாலும் எவனும் இந்த கேஸ்ல ஆஜராக வர மாட்டான். வீரா, மாமா, நாம வேற லாயரை பாப்போமா? என்ன வீரா, கரெக்டான ஆளா பார்த்து பேசிருக்கலாம்ல. இப்படி ஏமாத்திட்டானே. பேசும்போது ரொம்ப கான்பிடென்ட்டா பேசினாரு. ஆனா இப்போ ஏன் இப்படி பண்றாருன்னு தான் தெரியல. அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு. அவரு நல்ல சீனியர் லாயர் தான். பேரு சிவகுமார். நம்ம ஃபேமிலி கேஸ் 2-3 அட்டெண்ட் பண்ணிருக்காரு. நம்ம கடை விஷயமெல்லாம் அவர் தானே எடுத்து வாதாடுவாரு. நல்ல ஆள் தானா, அவர்கிட்டயே பேசி பார்க்கலாம். அவருக்கு தான் போன் பண்ண போறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். கோர்ட்ல பையனோட கேஸ் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டேன் சார். அதான் அந்த கேஸ நீங்க கொஞ்சம் எடுத்து நடத்தணும். நானா சார்? ஆமா சாரி சார், ஆல்ரெடி நிறைய கேஸ் கமிட் பண்ணி வச்சிருக்கேன். நான் புதுசா இந்த கேஸுக்குள்ள ஸ்டடி பண்ணி ஆர்கியூ பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். இது எனக்கு செட் ஆகணும் தோணல. நீங்க வேணா என் ஜூனியர் நம்பர் அனுப்புற அவரை வச்சு ட்ரை பண்றீங்களா? சரி. மரா, தண்ணி குடி. வீக்கல நின்னு போச்சு, இப்பதான் தண்ணியை கொண்டு வர. டேய் குட்ரா. இந்த வீரா, ஆமா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்த பார்சல் இருக்கு. டேய், இந்த சிச்சுவேஷன்லயும் எப்பரா உன்னால ஜாலியா இருக்க முடியுது? அது நானும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணி தாண்டா பார்த்தேன். ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி, நம்மளால அப்படி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால பேக் டு ஃபார்ம் வந்துட்டேன். கோவமா இருந்தா மட்டும் என்ன, ஏதாவது வந்துட போதா? சாகும்போது கூட ஜாலியா இருக்கணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். குழம்பு எடுத்து ஊத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. கை இந்த தொலைச்சுக்கோ. சரி, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு. டேய் பாத்துக்கோடா. பாத்து பத்திரம்டா. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா கூட்டு போ. சரி, வா வீரா, கிளம்பு. பார்த்து பத்திரமா இரு. கிளம்புறேன். பாத்துக்கோ.
அங்க நின்னுட்டு இருக்கா, சீக்கிரம் வா. ஆ அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன்ப்பா, கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா வீரா, நாம உள்ள போனதும் எப்படியாவது ஜட்ஜை பார்த்து 2 நாள் பர்மிஷன் வாங்கிடணுமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என்ன? வாதாடுறதுக்கு வேற வக்கீலே இல்லையா? நீ வேற யார்கிட்ட பேசலாம்ல? இல்லம்மா, அவங்க அசோசியேஷன்ல பேசி முடிவு பண்ணிருக்காங்க போல. எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டோமா, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி வர லாயர்ஸ் எல்லாரையும் நம்மனால நம்ப முடியல. அத்தை, வீரா சொல்றது கரெக்டு தான் அத்தை. நம்ம லாயர் இல்லைன்னு வேற ஒரு லாயர் கிட்ட போய் நிக்கிறது ஆபத்து. அதனால நம்ம கரெக்டான லாயர் கிட்ட ஒப்படைப்போம். அதனால ஒரு 2 நாள் டைம் வாங்குவோம். அதுக்கப்புறம் கரெக்டான லாயரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லோக்கல்ல இருக்கிற லாயர்ஸ் தானே வர முடியாதுன்னு சொன்னாங்க. நாம பார்த்து வேற ஸ்டேட் லாயரை கூட கூட்டு வரலாமே. யாரு வந்து வாதாடினாலும் நியாயத்தை எடுத்து சொல்லி மாறுன்னு வெளியே கொண்டு வந்துடணும்னா அதான் முக்கியம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் அவனுக்கே கொடுத்துறேன்னா, எப்படியாவது அவனை மட்டும் வெளியே கொண்டு வந்துருனா. வள்ளிமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.